என்னடா இது புது இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் நேரத்தெல்லாம் கட் பண்றீங்க, எனக்கு பிறன்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஐயோ, இந்த காதை போட்டு குறைஞ்சி எடுக்கிறானே, முடியலப்பா. வணக்கம் நண்பர்களே, இந்த பெர்ஷியன் கேட்ட நம்ம இடத்துக்காக க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாட்ஸ் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஃபர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, அந்த நாட்ஸை ரிமூவ் பண்ணுங்கள், அதே சமயம் வந்து ஃபர்ரை வந்து நீட்டாக குறைச்சி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்ம அதனால ஃபர்ரை ரெடியூஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபர்ரை கட் பண்ணுறோம். மீதியை வந்து அந்த நாட்ஸ் அங்கங்கே இருந்ததை வந்து நீட்டாக எடுத்து விட்டுறலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ரொம்ப ஹெவி நாட்ஸ் இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ரெல்லாம் வந்து 1/2 குறைக்கும் போது கலரே மாறிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இவங்க கிரேயிஷ் கலரில் இருந்தாங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரில் மாறிட்டாங்க. ஏன்னா கேட்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கும்போது உள்ளே வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும், அந்த மேலே வளர வளர வந்து அதனுடைய கலர் வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒன்று என்னென்னா, அந்த செஸ்ட்டு கிட்டக்க ட்ரிம்மர் கொண்டு போகிறது சுத்தமாக பிடிக்கல. அப்படி கொண்டு போகும்போது வந்து காலை வச்சு தடுக்கிறது, கடிக்க வர்றது, கடிக்க வரல, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்தது. ஸோ நம்ம நல்லா ஃபர்ரை நீட்டாக குறைச்சி விட்டு கால் கடியில் அந்த அடிவயிறு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாக குறைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பிடிக்கலை, பட் இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலையாக கடிக்கலை, எதுவும் பண்ணலை. பரண்டை ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து உடனே நிப்பாட்டிட்டு நம்ம எந்த இடத்துல அந்த அன்னீசியாக ஃபீல் ஆச்சோ அந்த இடத்துல வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு நம்ம நெய்யில் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் க்ளீன் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா பிறண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் பிளட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்நேரமே நெய்யில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதங்கள்லேயுமே இருக்கிற ஃபர்ரை வந்து நீட்டாக குறைச்சி கட் பண்ணி ஃபேஸை நீட்டாக ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிட்டு டெய்லையுமே குறைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ண வேண்டியது தான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அன்ஈஸியான போர்ஷன்ஸ் எல்லாம் தொட்ட உடனே வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆனாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கேப் கொடுத்தேன். ஏன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி இதில் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகி இங்கிட்ட ஓடி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ காம் டவுன் பண்ண பிறகு காதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் காது வந்து சீக்கிரம் அழுக்கு சேரும், வேக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 month ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து காதை க்ளீன் பண்ணுறது நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காது வந்து நிறையாவே அழுக்கு இருந்தது, எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும்போது பிரச்சனை இல்லை, ஷாம்பு ஊற்றும்போதும் பிரச்சனை இல்லை. பட் தடவி கொடுத்து அதை நீட்டாக கழுவி எடுக்கலாம் அப்படிங்கும்போது இங்கே அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க, அப்படியே வலிக்கிக்கிட்டு போக பார்த்தாங்க மீன் மாதிரி. ஸோ ஃபைனலாக நல்லா குளிப்பாட்டி முடிச்சு துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.